Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பொருட்பால் நட்பியல் அதிகாரவியல்ல வரக்கூடிய நட்பாராய்தல் அதிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய திருக்குறள் 20 அதிகாரங்களும் திருக்குறள் அறிவும் அப்படின்ற சீரீஸ்ல 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் 19 அதிகாரங்கள் முழுமையா முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறதுதான் கடைசி அதிகாரம், நட்பாராய்தல் அதிகாரம். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்ல உங்களுக்கு 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலையும், அதாவது சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பெருசா ஒன்றும் இருக்காது. இந்த 10 குறட்பாக்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புக்கோட லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அதற்கான பொருளுரையோ சொற்பொருளோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 11ஆம் வகுப்புல தான் நமக்கு அதற்குண்டான முழு விவரமும் இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்பாராய்தல் அதிகாரத்துல ரொம்ப முக்கியமானது ஒரு சில குறள்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலடியார்லையும் பழமொழி நானூறுலையும் ஆத்திச்சூடையிலையும் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரி மேற்கோள்கள், அந்த நாலடியார் பாடல் கூடக்கூடிய கருத்து என்ன, அது போக பாத்தீங்க இந்த டாபிக்கோட புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த முதல் குறள் காட்டுறதுக்கு முன்னாடி 2வது குறள் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டைம் பாத்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பழமொழி நானூறுல 4 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதுல 3 கேள்விகள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பழமொழி நானூறுன்னு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம். அதுலயே அந்த 3 பழமொழி நானூறையும் நான் அந்த 3 பழமொழியும் நம்ம கொடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது அப்படியே நமக்கு எக்ஸாம்லயே வந்திருந்தது. ஒரு இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்பாராய்தல் குறள்ல மேற்கோள் காட்டின பழமொழியை தூக்கி நமக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல எக்ஸாம் கொஸ்டினா கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குறளையும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கேள்வி. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம் அப்படின்ற இதற்கு தொடர்புடைய பழமொழி எதை உணர்த்துது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஒருவர் குறை இருவர் நட்பு. ஓகேங்களா? இதையே தான் இந்த குறள், எந்த குறள், நட்பாராய்தல்ல வரக்கூடிய 2வது குறளான ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்ற குறள் விளக்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேற்கோள்கள் காட்டுற விஷயங்களும் கேள்விகளா கேட்கக்கூடியது உண்டு டிஎன்பிஎஸ்ல. ஓகேங்களா? அப்ப நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே அந்த குறள் அதற்கான விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. அது மற்ற விஷயங்கள்ல மேற்கோள்கள் காட்டியிருக்காங்களா, ஓகேவா? நமக்கு நாலடியார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th to 10th பாத்தீங்க அப்படின்னா 2 பாடல்கள் தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரிதான் பழமொழி நானூறுலயும் 2 பாடல்கள் தான் இருக்கும். அப்படி நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது இந்த இன்டைரக்டா தூக்கி எங்கேயோ கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஆன்சரை எலிமினேட் பண்றதுக்கோ இல்ல இதுதான் கரெக்டான ஆன்சர் நம்ம டிக் பண்றதுக்கோ நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப இந்த மாதிரி லிங்க்டான ஒரு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பதிவை பாருங்க. ஓகேங்களா? முதல் குறள் பாருங்க. நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. அதாவது இந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா செய்யுள் தொகுப்பு முறை 4 இதா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. முதல் குறளும் 2வது குறளும் நட்பாராயத போது உண்டாகும் குற்றத்தை பற்றி. ஓகேங்களா? ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு நிமிஷம் அவனை பத்தி தெரியாம அவனோட குணாதிசயங்கள் என்னன்னு நம்ம தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது விளையக்கூடிய துன்பத்தை பற்றி கூறக்கூடியது தான் இந்த முதல் 2 குறட்பாக்கள். 3, 4, 5, 6 இந்த 4 குறட்பாக்களும் பாத்தீங்கன்னா ஆராயும் முறை. ஓகேங்களா? நம்ம ஒரு நட்பை தேர்ந்தெடுக்கும் முன் அதை ஆராயும் முறையை பற்றி கூறக்கூடியதுதான் இந்த 4 குறட்பாக்களும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த 3 குறட்பாக்கள் 7, 8, 9 இந்த 3 குறட்பாக்களை பாத்தீங்கன்னா ஆராய்ஞ்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒருத்தன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், அதுக்காக ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கத்தகாதவர், யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்டா ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 3 குறட்பாக்கள். ஓகேங்களா? கடைசி குறட்பா பாத்தீங்க அப்படின்னா யாரை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கலாம், யாரை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு 2 விஷயங்களையும் ஒரே குறள்ல நமக்கு சொல்லக்கூடியதுதான் இந்த 10வது குறள். அதாவது யார் ஏற்கத்தக்கவர், யார் ஏற்கத்தகாதவர். ஓகேங்களா? இந்த 2 விஷயங்களையும் கூறக்கூடியதுதான் இந்த 10வது குறள். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் குறள் பாருங்க. நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. ஸோ ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தனை நம்ம ஃப்ரெண்டா ஏத்துக்கிறோம், ரொம்ப விரும்பி ஒருத்தனோட நட்போட இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த நட்பு கொண்ட பின்
அந்த நட்பை வந்து விடுவதுன்றது ரொம்பவே கடினமான விஷயம். ஓகேங்களா? ஒரு கெட்டவங்க கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோன்னா கூட ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு விலகி வர்றதுன்றது கஷ்டம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மகாபாரதத்துல கர்ணனையும் துரியோதனையும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கர்ணனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது துரியோதனன் ஒரு உள்ளார்ந்த ஓகேங்களா மனசுக்குள்ள வேற ஒரு விஷயத்துக்காக இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அந்த பொய்யான பசப்பு வார்த்தைகள், அதாவது நண்பன் அப்படின்ற அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பொய்யான வார்த்தைகளை கூறி அவனை யார கர்ணனை நண்பனாக்கிறான். ஆனா கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கரத்தின் வழி வாழக்கூடியவன். ஓகேங்களா? ஆனா வந்து கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணதுனால வந்து அது எதை பத்தி அவன் எப்படிப்பட்டவன், அவன் கெட்டவனா நல்லவனான்ட்டு எதையுமே ஆராயாம அவன் கூட நட்பு கொண்டதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய புகழ், அர்ஜுனனோட புகழ் மேலோங்கி இருக்க வேண்டியது கர்ணனுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துரியோதனனுடன் சேர்ந்ததுனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விலகவும் முடியல. ஒன்ஸ் நம்ம கெட்டவங்க கூட நட்பாயிட்டோம்னா கூட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, அதுல இருந்து விலக முடியாது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் கடைசி வரைக்கும் துரியோதனன் கூட இருந்து அவன் அடைய வேண்டிய புகழையும் அடையாமல் இறந்தும் போவான் மகாபாரத போரில். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் யாரு என்ன எப்படிப்பட்டவன், நல்ல குணமுடையவனா இல்ல வந்து கெட்டவனா அப்படின்றதெல்லாம் ஆராய்ஞ்சுதான் ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறம் அந்த நட்பை விடுவதுன்றது ரொம்ப கடினமான காரியம். அதனால் முன்பே ஒருவரை பற்றி நன்கு அறியாமல் நட்பு கொள்வதை காட்டிலும் கேடு தருவது வேறொன்றும் இல்லை. ஓகேங்களா? அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கர்ணன் வந்து துரியோதனன் கூட நட்பு வச்சிருந்தான், வைக்காம இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய பேரும் புகழும் இன்னும் மேலோங்கி வளர்ந்திருக்கும். என்ன நம்ம சொல்லுவோம், கர்ணன் அப்படின்றவன வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எதை கேட்டாலும் கொடுத்துருவான், அந்த குண்டலத்தை கேட்டாலும் கொடுத்துருவான், கவசத்தை கேட்டாலும் கொடுத்துருவான் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோமே ஒழிய அவனுடைய திறமைகள் ஓகேங்களா அதை வந்து அவனுடைய திறமையா கர்ணனே கருதல. அந்த குண்டலத்தையும் கவசத்தையும் கர்ணனே வந்து அது வந்து கொடையாக வந்தது, ஆண்டவனிடமிருந்து கொடையாக வந்தது. ஆனா தன்னுடைய திறமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த திறமையை வந்து பறைசாற்றணும், ஊருக்கெல்லாம் வந்து நாட்டுக்கு உலகத்துக்கெல்லாம் பறைசாற்றணும் அப்படின்னு தான் அவன் முயற்சி பண்ணுவான். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பேரும் புகழும் அவன் அடையவே முடியவில்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் கெட்டவனோட இருந்த காரணத்தினால் மட்டுமே அது கிடைக்கல. ஸோ அப்படி ஒரு கெட்டவனோட நீங்க நட்பு கொள்வதை காட்டிலும் கேடு தருவது, நமக்கு கேடு தருவது வேறு இல்லை. அதனால் நட்பு செய்வதற்கு முன்னாடியே நல்லா ஆராய்ச்சி நட்பு கொள்ள வேண்டும். சொற்பொருள் பாருங்க. நாடாது, நாடாது அப்படின்னா ஆராயாமல். நட்டலேர் அப்படின்னா நட்பு செய்தலை விட, நட்பு செய்தலை விட. கேடில்லை, வேற எந்த கேடுமே ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஆராயாம நீங்க நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை விட பெரிய கேடு வேறொன்றும் இல்லை. நட்ட பின், நட்பு கொண்ட பின். ஓகேங்களா? தோழமை கொண்ட பிறகு, நட்பு கொண்ட பிறகு. வீடு இல்லை, வீடு இல்லைன்னா என்ன, விடுதல் இல்லை. வீடு கூட்டல் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு படிக்கணும். வீடு அப்படின்னா என்ன, விடுதல், விட முடியாது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விட முடியாது, விடுதல் முடியாது. நட்பு, நட்பாள்பவர்க்கு, நட்பு ஆள்பவர்க்கு, நட்பு கூட்டல் ஆள்பவர்க்கு. நட்பு கூட்டல் அதாவது நட்பு ஆள்பவருக்குன்னா நட்பை விரும்புபவருக்கு. ஓகேங்களா? கைகொள்ள நட்பை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும், அவனும் நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆள்பவருக்கு அப்படின்னா நட்பை விரும்புபவருக்கு. ஓகேங்களா? சோ இதே குறளை மேற்கோள் காட்டக்கூடிய நாலடியார் பாடல் பாருங்க. யானை அணையவர் நன்பொறி நாயனையர் கேண்மை கெழி கொளல் வேண்டும், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்த வேல் மெய்யாதா வாழ்குலைக்கும் நாய். யானை அணையவர் நன்பொறி நாயனையார் கேண்மை கெழி கொளல் வேண்டும், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்த வேல் மெய்யதா வாழ்குலைக்கும் நாய். அதாவது யானையோட குணாதிசயத்தோட ஒத்துருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க கூடாது, அவங்கள நம்ம விளக்கிடணும். அப்ப நம்ம யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா நாயோட குணத்தோடு. ஓகேங்களா? நாய்க்கு இருக்கிற குணத்தோடு இருக்கிறவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டா
வச்சுக்கணும். யானை என்னதான் இருந்தாலும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், தன்னை வளர்த்த பாகனையே கொன்றுவிடும். இப்ப கூட நம்ம அந்த திருச்செந்தூர் இதுல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? யானை பல நாள் பழகியிருந்தும் தன்னை வளர்த்த பாகனையே குற்றங்கண்டு கொள்ளும், ஆனால் நாயோ தன்னை வளர்த்தவன் சினத்தால், ஒரு கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் மேல வந்து ஒரு வேலை வீசி எரிஞ்சாலும் சரி, ஓகேங்களா, அந்த வேல் வந்து உடம்புல சொருவி இருந்தாலும் அந்த அன்பினால் அந்த என்னது அந்த பாசம் மாறாம அந்த நன்றி மாறாம அந்த வளர்த்தவங்கிட்ட போய் வாழாட்டிட்டு தான் நிற்கும். என்னைக்கும் வந்து அந்த வளர்த்தவனை போய் கடிச்சு கொதறி அந்த மாதிரி யானை செய்யக்கூடிய வேலையை வந்து நாய் என்னாலும் செய்யாது. ஏன் அப்படின்னா நாயோடைய குணாதிசயம் அது, யானையோட குணாதிசயம் இது. இந்த மாதிரி ஓகேங்களா, யானையோட குணாதிசயம் என்ன? தன்னை வளர்த்த பாகனையே வந்து கொல்லக்கூடியதுதான் யானையுடைய குணாதிசயம். தன் மேல் வேலே எரிந்தாலும் அதை தாங்கி கொண்டு தன்னை வளர்த்தவன் முன் வாளாட்டி நிற்பதுதான் நாயின் குணம். அப்போது நாம் யானையின் குணமுடையவர்களிடம் நட்பு கொள்ளக்கூடாது, நாயின் குணமுடையவர்களிடம் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த குறள், நாடாத நட்டலில் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாள்பவருக்கு அப்படின்ற அந்த குறளை மேற்கோள் காட்டுற மாதிரி இந்த வரிகள் இருக்கு. ஓகேங்களா? இது நாலடியார் பாடல். இது நமக்கு மீன் பண்றது ஒண்ணுதான், பிழை வாராட்டாத இயல்புடையவரை அறிந்து நட்பு செய்தல் வேண்டும். இது எந்த அதிகாரத்துல வருது இந்த பாடல்னு பாத்தீங்கன்னா இதுவும் நட்பாராய்தல் அதிகாரத்துலதான் வருது. ஓகேங்களா? நட்பாராய்தல் அதிகாரத்துலதான் வருது. நாலடியாருடைய நட்பாராய்தல் அதிகாரத்துல இந்த பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மேற்கோள் காட்டினாங்க அப்படின்னா இது நாலடியார் பாடல் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த பாடல் பார்க்கலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். அதாவது ஒருத்தனை வந்து நம்ம ஃப்ரெண்டா தேர்ந்தெடுப்பதற்கு முன் ஆராய்ந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தனை நம்மளுடைய நட்பு, ஓகேங்களா, நம்மளுடைய நண்பன் அப்படின்ட்டு ஒருத்தனை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு முன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் அந்த மாதிரி நீங்க செய்யல அப்படின்னா நம்ம சாவதற்கு காரண துயரத்தை அது உண்டாக்கிவிடும். எது? நம்மளுடைய தப்பான டிசிஷன் நமக்கு செஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஒருவரிடம் நட்பு கொள்வதற்கு நாம் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அதை செய்ய தவிரனால் நாம் இறுதியில் சாவதற்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து நம்மளுடைய அந்த சாவுக்கு காரணமான துன்பத்தை கொடுத்து விடும். ஓகேங்களா? இதையும் வந்து நம்ம கர்ணன் துரியோதனனோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லவர் கெட்டவர் இணைப்பு அப்படின்றது இப்படிதான் இருக்கும். அவன் நல்லவன் தான், பட் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து இந்த பாடல் வரிகள் கூட வரும் இல்லைங்களா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்ற மாதிரி அந்த கர்ணன் படத்துல அந்த பாட்டு கூட வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து சேராத இடத்துல கெட்டவங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம சாக வேண்டியதுதான். ஆய்ந்தாய்ந்து அப்படின்னா ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து. ஓகேங்களா? கொல்லாதான் அடையாதவன், கொல்லாதான்னா அடையாதவன். நட்பு கேண்மைனா என்ன? நட்பு. இந்த கேண்மையை நம்ம எப்படி பிரிப்போம்? இதை பிரித்தெழுதுக அப்படின்னா இதை கேண்மையை நம்ம எப்படி பிரிப்போம்? கேள் கூட்டல் மை. ஓகேங்களா? கேள் கூட்டல் மை கேண்மை. சோ கேண்மைனா என்ன? நட்பு. கடைமுறைனா என்ன? முடிவில். ஓகேங்களா? கடைமுறைனா முடிவின் கண், முடிவில். தான் சாம், தான் சாகக்கூடிய. சாம்னா என்ன? சாகக்கூடிய, நம்முடைய இறப்பிற்கே துயரத்தை தந்துவிடும். ஓகேங்களா? இறப்பிற்கே காரணமான துயரத்தை தந்துவிடும், துன்பத்தை தந்துவிடும். ஸோ நாலடியார்ல இது பழமொழி நானூறுல எப்படி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. தந்தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம். தந்தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்க? பழமொழி நானூறுல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே கருத்தை வந்து பாத்தீங்கன்னா குறள் 954லயும் வந்து இதே இதை நம்ம கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னது? அடுக்கிய கோடி பேரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அதாவது என்னதான் நீங்க கொடுத்தீங்கனாலும், எவ்வளவு கொட்டி கொடுத்தீங்கனாலும் நல்ல குடியில், அதாவது உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி வந்து தப்பான விஷயத்த செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தவனுடைய துன்பத்திற்கும் அடுத்தவனுடைய இறப்பிற்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு அதிகாரம் நட்பின் இயல்பு அதிகாரத்துல பழமொழி நானூறுல இந்த பாடல் வந்திருக்கு. தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம். அம்தன் பொருதிரை வந்து உலாம் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஓகேங்களா? அதாவது இருவருடைய நட்புல ஒருத்தர் மட்டும் அந்த சுமையை தாங்கிறது. ஏன்னா இன்னொருத்தன் தான் வந்து அந்த நட்புக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியவன் அல்ல. ஓகேங்களா? அப்ப இன்னொரு அந்த நட்பை கரெக்டா சூஸ் பண்ண தெரியாதவனுக்கு தான் அந்த பாதிப்பு. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறுக்கும் பொறுமையால் இருவரது நட்பும் நிலை பெறுமாதலால் நட்டாருக்கு தம்மால் செய்யப்பட்டது ஒரு தீமையில்லாதார் தம் நட்டார் தமக்கு செய்த தீமையும் எம்மால் செய்யப்பட்ட தீமையே என்று நினைத்து பொறுப்பார்கள். ஓகேங்களா? அதாவது என்ன மீனிங் இருக்கு? ஒரு கெட்டவனை வந்து நம்ம ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த நட்புக்கு இலக்கணமாக இல்லாத ஒருவனை நாம் சூஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்டா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவன் பண்ற தப்பை எல்லாமே நம்ம தான் சகிச்சுட்டு போகணும். அதுக்கான பிரதிபலனையும் நம்ம தான் அனுபவிக்கணும். அப்ப அந்த பிரதிபலனை எப்படி சிரிச்சுட்டே நம்ம எடுத்துக்குவோமா? பரவாயில்ல என் ஃப்ரெண்டு செஞ்சா அப்படின்னு சந்தோஷமா என்ன சொல்றது அகன மருந்து அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோமா? எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஒரு துன்பத்தோட துயரத்தோட தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்குவோம். அது அவன்கிட்ட சொல்லி அதுல இருந்து அந்த நட்புல இருந்து நம்ம விலகவும் முடியாது. அப்ப என்ன ஆகுது? நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ணாத காரணத்தினால விளையக்கூடிய துன்பங்கள் நமக்கு இது எல்லாமே. அதை தான் இங்க இந்த குறளை பேஸ் பண்ணி எது ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் இந்த குறளை மேற்கோள் காட்டி பழமொழி நானூறில் சொல்லியிருப்பது தந்தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி. ஓகேங்களா? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. அதாவது ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இது அந்த வார்த்தை திருப்பி சொல்றதுக்கு இதாக தான் இருக்கும். பட் அது வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவனது குணம், குடும்ப பிறப்பு, அவன் குற்றமற்றவனா இல்லை அவன் என்ன குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனோட நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. ஓகேங்களா? சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்திச்சூடியிலையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? 3வது குறளுக்கான மேற்கோள் ஆத்திச்சூடியில இருக்குது. என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஒருவனுடைய குணம், குடி, குற்றம், சுற்றம் ஆகிய அனைத்தையும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். நட்பை ஆராய வேண்டிய முறை பற்றி கூறப்பட்டது. அப்ப இது என்னது? 3, 4, 5, 6 அந்த கேட்டகரிகளுக்குள்ள போயிடும். நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இதை வந்து ஆத்திச்சூடியில் என்னன்னு சொல்லியிருக்காங்க? சேரிடம் அறிந்து சேர் என்பது ஆத்திச்சூடி. யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றத தெரிந்து வச்சுக்கோ. ஓகேங்களா? தெரியாம எங்கேயோ போய் சாக்கடையில மாட்டிடாத. ஓகேங்களா? யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து ஆராய்ந்து அந்த நட்பை கொள்ள வேண்டும். சேரிடம் அறிந்து சேர் என்று ஆத்திச்சூடி இந்த பாடலை, இந்த குறளை மேற்கோள் காட்டியுள்ளது. அதே மாதிரி இந்த குறளை வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரும் மேற்கோள் காட்டியிருக்கு. இது எல்லாமே நட்பாராய்தல் அதிகாரத்துல வரதுதான். நாலடியார் நட்பாராய்தல் அதிகாரத்துல வரதுதான். என்னென்ன மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. பரி உயிர் செகுக்கும் பாம்புடும் இன்னா மரி பின்னை பிரிவு. அதாவது இத முழு பாடல் பாருங்க. மரி பலரோடு பன்னால் முயங்கி பொறி பொருள் தக்கா கோடலே வேண்டும் பரி உயிர் செகுக்கும் பாம்பொடும் இன்னா மரி பின்னை பிரிவு. அதாவது பலருடன் சேர்ந்து பல நாள் கலந்து பழகி பலருடைய குணங்களையும் ஒப்பிட்டு அறிந்து தகுதியுடைய மேலோரை நண்பராக கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப இப்ப பார்த்தேன் ஒரு 10 நிமிஷத்துல அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றது இல்லை. ஓகேங்களா? அப்படி நீங்க ஒருத்தனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நாலடியார் சொல்லுது பாருங்க. பலருடன் சேர்ந்து பல நாள் கலந்து பழகி பலருடைய குணங்களையும் ஒப்பிட்டு அறிந்து தகுதியுடைய மேலவரை நண்பராக கொள்ள வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பாண்ட் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதற்கு டைம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நாலடியார்ல சொல்லியிருக்காங்க சமண முனிவர்கள். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறள்ல வந்து வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. என்ன குறள்ல? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. ஓகேங்களா? ஏனெனில் பல்லினால் கடித்து உயிரை கொள்ளும் பாம்போடாயினும் பழகிவிட்டு பின் பிரிதல் துன்பம் தருவதாகும். அப்ப இந்த பாம்பு யாரு? துரியோதனன் தான் அந்த பாம்பு. என்னதான் பாம்புக்கு நம்ம பாலை வாத்தோம்னாலும் அது என்ன பண்ணும்? அது பொட்டுன்னு போடுச்சுன்னா நம்ம உயிரை வந்து எடுத்து விடும்.
ஓகேங்களா. அந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நட்பு கொண்டு விட்டு பழகி விட்டு பின் அவங்க கிட்ட பிரியறது, அவங்க விட்டு நம்ம பிரிஞ்சு வருதுன்றது நமக்கு துன்பம் தருவதாகும். ஓகேங்களா. சோ கூடி பழகிவன் பிரிதல் துன்பம். அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்பே ஒருவரது குணங்களை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தான் நாலடியாரும் சொல்லியிருக்கு. ஆத்திச்சூடியும் என்ன சொல்லியிருக்கு? சேரிடம் அறிந்து சேர், யாரிடம் சேர வேண்டும் என்றதை அறிந்து சேர் என்று ஆத்திச்சூடியும் மேற்கோள் காட்டியிருக்கு. எந்த குறளுக்கு? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா ஈனனும் அறிந்து யாக்க நட்பு. இந்த குறளை இந்த நாலடியாரும் ஆத்திச்சூடியும் மேற்கோள் காட்டியிருக்கு நமக்கு. அடுத்த குறள் பாருங்க. குடி பிறந்து தன் கண் பழிரானு ஆணை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. குடி பிறந்து தன் கண் பழிரானு ஆணை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. அதாவது ஒரு தப்பான செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து எங்க பழி வந்து சேர்ந்துருமோ அப்படின்ட்டு அந்த பழிக்கு அஞ்சு நடுங்கலாம் பாத்தீங்களா. ஒரு தவறான காரியம் செய்யும் போது நம்மை பழி வந்து சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ட்டு ஒருத்தன் அஞ்சறான் அப்படின்னா அந்த அஞ்சுபவன் உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்லவன். ஓகேங்களா. அந்த நல்லவனுடைய நட்பை எந்த விலை கொடுத்தாவது நீ வந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும். அதற்கு இதுதான் அதுதான் கிடையாது. எதையாவது செஞ்சு, ஓகேங்களா. சோ இதை செய்ய அதை செய்யலாம் வள்ளுவர் சொல்ற. எதையாவது செய்ய, அவனுக்கு எதையாவது செஞ்சு அவனுடைய நட்பை நீ பெற்றுக்கொள். ஓகேங்களா. நீ நண்பனாக இருக்க வேண்டியால் அந்த மாதிரி ஆளுகள் தான். யார் கூட? பழி வந்து சேரக்கூடாது என்று அச்ச உணவுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பை விலை கொடுத்தாவது, விலைனா காசுன்றதில்ல, எதையாவது செஞ்சு அந்த நட்பை நாம் பெற்றிருப்பது நமக்கு சிறப்பு. அவனுக்கு சிறப்போ இல்லையோ நமக்கு சிறப்பு. குடிபிறந்து தன்கண் பழிநானு ஆணை கொடுத்தும் கொளல் வேண்டும். எதையாவது கொடுத்து, ஓகேங்களா, கொடுத்தும் கொளல் வேண்டும், கொடுத்தும் அந்த நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா. சோ சொற்பொருள் பாருங்க. குடி அப்படின்னா என்னது? நற்குடி. நற்குடியில் பிறந்து, நற்குடி பிறந்து தன் கண் அப்படின்னா தன்னிடத்தில், ஓகேங்களா, தன்னிடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து நம்ம ஒரு தீய செயல் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு நினைச்சு தன்னையே வந்து பழிநானு ஆணை அப்படின்னா அஞ்சுபவனை, பழிக்க அந்த பழி சொல்லுக்கு அஞ்சுபவனை. பழி அப்படின்னா பழிச்சொல், ஓகேங்களா, பழிக்கப்படுதல். பழிக்கப்படுது அந்த பழி சொல்லுக்கு நானு ஆணை. நானு ஆணைனா என்ன? அஞ்சு பவரை, அஞ்சு பவரை. கொடுத்தும், எதையாவது கொடுத்து, ஓகேங்களா, விலை கொடுத்தாலும் சரி, பொருள் கொடுத்தாலும் சரி, வேற ஏதாவது செஞ்சீங்கனாலும் சரி, ஓகேங்களா, எதையாவது கொடுத்து கொளல் வேண்டும். கொளல் வேண்டும்னா என்ன? பெறுதல் வேண்டும். ஓகேங்களா, பெறுதல் வேண்டும் நட்பு. அவங்க நட்பை எந்த வகையிலாவது பெற்றுக்கொள்ளுங்கப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்காது, அதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி எடுத்துக்கிட்ட அப்படின்னா, கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ தான் ரொம்ப சிறப்புக்குரியவன். ஓகேங்களா, உனக்கு கிடைச்ச அந்த சிறப்பான விஷயம் அதுதான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிஞ வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். அதாவது தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடும் அளவுக்கு, ஓகேங்களா, ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னா அவன் கண்ணீர் விடும் அளவுக்கு அவனை கண்டிச்சு அவனுக்கு நல்ல அறிவுரைகளை கூறக்கூடிய ஆற்றலுடைய நட்பை தான் நம்ம தெளிவான நட்பாக எண்ண வேண்டும். ஓகேங்களா. ஸோ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய தப்பை அவனுக்கு கண்டிச்சு சொல்லணும். ஓகேங்களா. அவன் கண்ணீரே விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பை அவனுக்கு இடித்து உரைத்து கண்டித்து உரைத்து அவன் கண்ணீர் விடும் அளவுக்கு அதை உரைத்து, ஓகேங்களா, அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள், வல்லார் நட்பு, ஆற்றலுடையவர்களின் நட்பை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வல்லார் நட்பு அப்படின்னா ஆற்றலுடையவர்களின் நட்பை நாம் ஆய்ந்து கொள்ளல். ஓகேங்களா, நாம் அவருடைய நட்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து கொள்ளல் வேண்டும். இந்த நாலடியார்ல மேற்கோள் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தீமை எடுத்துரைக்கும் திண்ணறிவு இல்லாதார் தாமும் அவரிற்கடை. தீமை எடுத்துரைக்கும் திண்ணறிவு இல்லாதார் தாமும் அவரிற்கடை. அதாவது முழு பாடல் பாருங்க. இலங்கு நீர் தன் சேர்ப்ப இன்னா செய்யினும் கலந்து பழிகானார் சான்றோர் கலந்த பின் தீமை எடுத்துரைக்கும் திண்ணறிவில்லாதார் தாமும் அவரின் கடை. ஓகேங்களா, இதுதான் அந்த பாடலுடைய முழு, அந்த வரிகளுடைய முழு பாடல் இதுதான். ஓகேங்களா. ஸோ இதை என்ன பொருளுரை அப்படின்னு பாருங்க. விளங்கும் நீர்மிக்க குளிர்ந்த கடற்கரையுடைய நாட்டின் அரசனே, நண்பர் தீயனவற்றை செய்தாலும் சான்றோர் அவர் செய்த பிழையை மனதில் கொள்ளார்.
நட்பு செய்த பின் அவர் குற்றத்தை எடுத்துரைக்கும் திடமான அறிவில்லாதவர் தீமை செய்யும் நண்பரை விட தாழ்ந்தவராவார். ஓகேங்களா? ஸோ நண்பன் தப்பு செஞ்சுட்டான், ஓகேங்களா, இன்னொருத்தன் நல்லவனா இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், அவன் செஞ்ச தப்பை வந்து மனசுல வச்சுக்க மாட்டான். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு செய்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு செய்யக்கூடிய குற்றத்தை அவன்கிட்ட வந்து நீ இந்த தப்பு பண்ணியிருக்கடா அப்படின்ட்டு திடமா, ஓகேவா, ஃப்ரெண்டு அப்படின்றதுனாலேயே நம்ம குழஞ்சு போகணுன்ட்டு இல்லை, திடமா வந்து நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாத அறிவில்லாதவர்கள் தீமை செய்யும் நண்பர்களை விட தாழ்ந்த, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் கெட்டவன் தான், ஓகேங்களா, அவன் ஒரு தரம் தாழ்ந்தவன் தான், ஆனா அதை எடுத்து உரைக்காத நீ அவனை விட தாழ்ந்தவன் அப்படின்ட்டு இந்த நாலடியார் பாடல் வரிகள் நமக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மேற்கோள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு ரிவர்ஸ்ல வருது, ஆனா உரைக்கக்கூடிய கருத்து என்ன, ரெண்டு ஒண்ணுதான். ஓகேவா? நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட அவன் பண்ண தப்ப நீங்க எடுத்து சொல்லல, திடமா எடுத்து சொல்லல அப்படின்னா அவனை விட நீ தாழ்ந்தவன் அப்படின்னா அங்க என்ன நம்ம செய்யணும்னு சொல்றாங்க, நண்பன் தவறு செய்தால் இடித்து உரைக்கணும், அவனை கண்டிச்சு அவனுக்கு அறிவுரை கூறணும். ஓகேங்களா? அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப ரெண்டும் ஒரே கருத்தை தான் கூறுது. நாலடியார் பாடலாகட்டும், அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிஞ வல்லா நட்பு ஆய்ந்து கொள்ள, இந்த குறளும் சேர்ந்து ஒரே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்துகிறது. சொற்பொருள் பாருங்க, அழச்சொல்லி அழுமாறு உரைத்து, அழுமாறு உரைத்து, அல்லது, அல்லதுன்னா என்ன, நல்லது அல்லாததை, துன்பம் தரக்கூடியதை, இடித்து கடிந்து சொல்லி, வழக்கறிய, உலக வழக்கு என்ன அப்படின்றது, ஓகேங்களா, வழக்கறிய அப்படின்னா வழக்கு அறிய, ஓகேங்களா, வழக்கு கூட்டல் அறிய, வழக்குன்னா என்ன, உலக வழக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, ஓகேங்களா, அறிய அப்படின்னா தெரிய வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் நல்லது அப்படின்ட்டு அந்த அறிவுரை வழங்க வேண்டும். வழக்கறிய, வல்லார் நட்பு, அதை சொல்லக்கூடிய ஆற்றலுடையவர்கள், ஓகேங்களா, ஆற்றலுடைய நட்பை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், அதாவது நம்ம சொல்லும் இல்லையா, கெட்டதுலயும் ஒரு நன்மை இருக்கு அப்படின்ட்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு அப்படின்ட்டு. அப்ப ஒரு கெட்டது நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா அதுல என்ன நம்ம நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு விஷயத்த இங்க நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல், ஒரு தீமை வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு நன்மை இருக்கு. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை, எதற்கு, எந்த அந்த நன்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த தீமையில தான் நம்மளுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டக்கூடிய கருவி அந்த தீமை தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இங்க தீமையை வந்து உருவகப்படுத்தி இருக்காரு. எதற்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த தீமை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத அளந்து காட்டக்கூடியது. அப்ப தீமையை உருவகப்படுத்தி இருக்காரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன அணி, ஏகதேச உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஒரு பொருளை வந்து ஓமப்படுத்தியிருக்காரு, உருவகம் தீமை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு, ஒரு பொருளை ஓமப்படுத்தியிருக்காரு. என்ன, தீமை வந்தா அதுல வந்து நம்ம நண்பன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நன்மையை வந்து ஓமைப்படுத்தல. ஓகேங்களா? தீமை வந்தா அதுல இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட கெட்டவனா இருப்பான் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் தான் கொண்டு போயிருப்பாங்க வெளியே, இன்னொரு ஓமையை வந்து வெளியே கொண்டு வரல. அப்ப இது என்ன அணி, ஏகதேச உருவக அணி. நம்மளுடைய கஷ்ட காலத்துலதான் நம்ம ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவன் அப்படின்றது நமக்கு தெரியும், அவன் நல்லவனா அப்படின்றது நமக்கு அப்பதான் தெரியும், அவன் இல்ல கெட்டவனா அப்படின்றதும் அப்பதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப அதை அளந்து காட்டக்கூடிய கருவி எது, நம்ம நண்பன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத அளந்து காட்டக்கூடிய கருவி இந்த தீமை. கேட்டினும் கெடுதியின் கண்ணும், கெட்ட நேரம், ஓகேங்களா, கெடுதியின் கண்ணும். உண்டோர் அப்படின்னா உண்டு, அதாவது உளது, உண்டு ஓர், உளது ஓர், ஒரு, உண்டு ஓர்,
உளது ஒரு உறுதி. உறுதினா என்ன? நல்லறிவு நமக்கு கிடைக்கும். என்ன அந்த நல்லறிவு? கிளைஞரை. கிளைஞரைனா யாரு? நம்மளுடைய ஃப்ரெண்ட, நட்பாளரை. ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சி மச்சான், அந்த மாதிரி வந்து எமர்ஜென்சிடா, ரொம்ப தேவையா இருக்கு, அதாவது பொய் சொல்லாம நம்ம உண்மையாவே நம்மளுடைய தேவைக்கு நம்ம வந்து கூப்பிட்டு, ஸோ இது மாதிரி ஒரு பணம் வேணுடா அப்படின்னு சொல்லும் போது உண்மையான நண்பனாக இருந்தால் நம்மளுடைய அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து இந்தாடா இந்த பணம் கட்டணுமாச்சு நான் கட்டிடுறேன், இல்லை இந்த வச்சுக்கோ, இல்லை நான் அவனே வந்து உங்க கையில பணத்தை கொடுத்து உங்களுடைய அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வருவான். ஓகேங்களா? ஸோ இதுவே கெட்டவனா இருந்தாலும் ஒன்றும் கையில பணத்தை வச்சுட்டு இருந்தாலும் வந்து இல்லை மச்சான் அதுக்கு ஆயிடுச்சு இதுக்கு ஆயிடுச்சு என் கையில சுத்தமா இல்லை, இல்லை நானே ஒண்ணுமில்ல இருந்தா உட்காந்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். இந்த விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு தான் வந்து நான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ட்டு நம்ம தீர்மானிக்க முடியாது. பட் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது நட்பாளரை அளக்கும். நீட்டி அப்படின்னா என்ன? எஞ்சாமல். நீட்டி அப்படின்னா எஞ்சாமல் அளக்கக்கூடிய கருவி. அளப்பதற்கோள்னா அளக்கக்கூடிய கருவி. ஓகேங்களா? அளக்கக்கூடிய கருவி, ஒரு தராசு மாதிரி. ஓகேங்களா? ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீவிடல். அதாவது அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை விட்டு விலகுவது. இங்க அறிவில்லாதவர் அப்படின்றது யாரோட ஒப்பிடுகிறார் அப்படின்னா, அந்த நட்பிற்கு இலக்கணமாக விளங்க தெரியாதவர்கள். ஓகேங்களா? நட்பை மதிக்க தெரியாதவர்கள். சும்மா பேரளவுக்கு வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பிற்குரிய இலக்கணத்தை பின்பற்றாதவர்களை தான் வந்து இங்க அறிவில்லாதவரோடு வந்து வள்ளுவர் ஒப்பிடுகிறார். ஓகேங்களா? அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை விட்டு விடுவது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளோட நம்ம வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறது, அவன்கிட்ட இருந்து நம்ம விலகி வந்துடுறது அப்படின்றது ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆளுங்க கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல ஒரு இதுவும் கிடையாது. அவன்கிட்ட இருந்து நீ விலகி வந்துட்டேன்னா அதுவே உனக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்ட்டு ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உரிவிடல் அப்படின்ற குரல் மூலமா நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவிலார் நட்பின் பகை நன்று அப்படின்ட்டு நாலடியாரிலையும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நட்பாராய்தல் அதிகாரத்துல தெளிவிலார் நட்பின் பகை நன்று அப்படின்ற பாடல் அடிகளின் மூலமா வந்து நாலடியாரும் நமக்கு வலியுறுத்தி இருக்கு. ஓகேங்களா? அந்த பாடல் முழுசா பார்ப்போம். தெளிவிலார் நட்பின் பகை நன்று சாதல் விழியா அருநோயின் நன்றால் அழிய இகழ்தலின் கோரல் இனிதே மற்றில்லா புகழ்தலின் வைதலே நன்று. அதோட பொருளை பாருங்க. அறிவு தெளிவில்லாத ஒரு நட்பை விட அவர் பகைமை நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆளுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அவன் நமக்கு பகைவனா இருக்கிறதே பெட்டர். அவன் நண்பனா வச்சிருக்கிறது வந்து வீண். அதுக்கு பதிலாக அவன் நமக்கு வந்து ஒரு பகைவனாவே இருந்துட்டு போறான். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அது ஒரு வகை லாபம். அந்த மாதிரி ஆட்களுடைய நட்பை விட்டு நாம் விலகி வருவதுன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். அதை தான் அந்த வள்ளுவரும் வந்து இந்த குறளின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கார். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீவிடல் அப்படின்ற குறள் மூலமாக நமக்கு அதே கருத்தை தான் வலியுறுத்தியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? தெளிவிலார் நட்பின் பகை நன்று. அறிவு தெளிவில்லாத நட்பை விட அவர் பகை நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? மருந்தினால் தீராத கொடிய நோயை விட சாதல் நல்லது. ஒருவரது மனம் மிகவும் வருந்தும்படி இகழ்தலை விட அவரை கொல்லுவது நல்லது. ஒருவரிடம் இல்லாத சிறப்புகளை கூறி ஒருவரை புகழ்தலை விட அவரை பழித்தல் நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லது அப்படின்ட்டு நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. அதுல முதல் அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அறிவு தெளிவில்லாத நட்பை விட அவர் பகை நல்லது அப்படின்ட்டு வள்ளுவருடைய குரலை மேற்கோள் காட்டுற மாதிரி இந்த பாடல் அடிகள் இருக்கு. ஓகேங்களா? நோயினும் சாதல் நன்றாதல் போல புகழ்தலை விட படித்தல் நன்றாதலை போல அறிவிலார் நட்பை விட பகை நல்லது என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. ஓகேங்களா? சொற்பொருள் பாருங்க. ஊதியம் அப்படின்னா என்ன? ஊதியம் அப்படின்னா நம்ம வருவாய் லாபம்னு எடுத்துக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரெடிட் இது. என்பது என்று சொல்லப்படுவது. ஒருத்தனுக்கு எது லாபம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பேதையார். பேதையார்னா யாரு? அறிவில்லாதவர்கள். கேண்மை நட்பு. ஒரீவிடல் ஒளிந்து விடல். அடுத்த குறள் பார்க்கலாமா?
உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அதாவது ஊக்கம், நம்முடைய உற்சாகத்தை குறைப்பதற்கான செயல்களை நாம் எண்ணாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஊக்கம்னா என்ன? உற்சாகம். நம்மளுடைய உற்சாகம் இருந்தாதான், ஊக்கத்தோடு செயல்பட்டோம்னா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், என்னடா நம்ம நினைச்சது நடக்கவே இல்லையே அப்படின்ட்டு அந்த ஊக்கம் விட்டலாமா அப்படின்ற அந்த சிந்தனைகள் நமக்குள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப ஊக்கம் குறைவதற்கான செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும், எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுபோலதான் வந்து பாத்தீங்கன்னா, துன்பம் வந்த போது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்துல நம்மளை வந்து கைவிடுகின்ற நட்பை வந்து நாம் கொள்ளாது இருக்க வேண்டும். இதை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஒருத்தர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அந்த இது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா ஆராய்ஞ்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு நல்லா ஆராய்ஞ்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சேரும். என்ன வரும்? துன்பம் வந்த போது என்ன பண்ணுவாங்க? கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய துன்ப காலத்தில் நம்மை கைவிட்டு போகிறவர்களின் நட்பை நாம் கொள்ளாதிருத்தல் வேண்டும். ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுபோல் துன்பம் வந்த போது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும். அப்ப அது போல் அந்த போல அப்படின்ற ஓம உறுப்பு இங்க மறைஞ்சு வந்திருக்கு விளக்கத்துல. அப்ப இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. சொற்பொருள் பாருங்க. உள்ளற்க நினையாதொழிக, நினையாதொழிக. உள்ளம் ஊக்கம் மனம். சிறுகுவ சுருங்குவதற்கு காரணமானவை. சிறுகுவன என்ன? சுருங்குவதற்கு, நம்முடைய மனசு வந்து சுருங்குவதற்கு காரணமா இருக்கக்கூடியது. கொள்ளற்க, கொள்ளற்கன்னா என்ன? கொள்ளாதொழிக. அந்த மாதிரி விஷயங்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். கொள்ளாதொழிக. அதே போல் அல்லற்கண், அல்லர்னா என்ன? துன்பத்தில் இருக்கும்போது. ஓகேங்களா? நாம் துன்பத்தில் இருக்கும்போது. ஆற்றறுப்பார், ஆற்றறுப்பார்னா கைவிட்டு விடுவார். ஆற்றறுப்பார்னா யாரு? கைவிட்டு விடுவார் நட்பு. கைவிட்டு விடுவார் நட்பு. ஓகேங்களா? என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். அதாவது நம்மளுடைய கெட்ட காலத்துல, அதாவது நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம், நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளை கைவிட்டுறாங்க இல்லைங்களா? நமக்கு சப்போர்ட் பண்ணாம நம்மளை வந்து மேல தூக்கி விடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஓகே. ஓகேங்களா? அவனை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் நம்மளை விட ரொம்ப மோசமா சுச்சுவேஷன்ல இருக்கான் அப்படின்னா அவனை வந்து கை காட்டி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நம்மளுடைய துன்ப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கைவிட்டுட்டு போகக்கூடிய நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவனை வந்து நம்ம சாகக்கூடிய தருவாயில டெட் பெட்ல நம்ம படுத்துட்டு இருக்கோம். டெட் பெட்ல நம்ம படுத்துக்கிட்டு அவனை பத்தி சிந்திச்சா கூட அந்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை வந்து சுடுமாமா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டெத் பெட்ல இருந்தா கூட அவனை பத்தி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப கசப்பான அனுபவங்களா தான் இருக்கும். அந்த கசப்பான அனுபவங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கெடும்போது நம்மை கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். சொற்பொருள் பாருங்க. கெடுங்காலை கெடுகின்ற காலத்தில், நாம் கெடுகின்ற காலத்தில், கெடுங்காலைனா கெடுகின்ற காலத்தில். கைவிடுவார் நம்மை கைவிடுபவர்கள். நட்பு கேண்மைனா நட்பு. அடுங்காலை, அடுங்காலை அப்படின்னா நாம் சாகக்கூடிய காலம். ஓகேங்களா? நம்மை யமன் வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்தை தான் வந்து அடுங்காலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
கொல்லும் காலம், யமன் நம்மை கொல்லும் காலம். உள்ளினும் நினைத்தாலும், உள்ளம் சுடும் அப்படின்னா என்ன? நெஞ்சம் சுடும், நெஞ்சம் சுடும். அடுத்த குறள் பார்க்கலாங்களா? மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அப்ப இந்த குறள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யாருடன் எந்த மாதிரி ஆட்களோட நம்ம நட்பு கொள்ளணும் அப்படின்றதையும் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்றதையும் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி நம்ம செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் ஒரே குறளில் நமக்கு இந்த குறள்ல வள்ளுவர் நமக்கு சொல்லியிருப்பார். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மனதில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும். ஓகேங்களா? மனசுல வந்து 1008 குப்பை வச்சுக்கிட்டு நம்மள எப்பரா வந்து காலவாரி கொள்ளலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? மனதில் மாசு இல்லாதவர்களையே நாம் நண்பர்களாக பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பை விலை கொடுத்தாவது, அவன் என்ன கேட்கறானோ, ஐயோ உனக்கு என்ன பணம் வேணுமா, அந்த வச்சுக்கோ, என்னை விட்டு ஒளிஞ்சு போயிரு, என்கிட்ட இருந்து தள்ளி போயிருந்தீங்க, நீ என் பக்கத்துல உன் பார்வைப்படாம இருந்தாவே நான் நல்லா இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி அவன் பார்வையில இருந்தே நம்ம தள்ளி வந்துடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம நட்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விலை கொடுத்தாவது அந்த நட்பிலிருந்து நாம் விலகிட வேண்டும். அதே சமயம் மனதில் மாசு இல்லாதவர்களை நாம் நண்பர்களாக கட்டாயம் பெற வேண்டும். அதுதான் வந்து மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும், எதையாவது கொடுத்து ஒன்றை கொடுத்தாவது வந்து ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஒப்பிலார்னா நம்ம கூட பொருந்தாதவர்களுடைய நட்பிலிருந்து நாம் வெளியே வந்துடணும், விலகி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மறுவுக, மருவி ஏத்துக்கிறது. இப்ப இறைவனை வந்து ரொம்ப மனம் மருவி கும்பிடுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி வந்து மறுவுக மாசற்றார் கேண்மை, அந்த மாதிரி வேண்டி விரும்பி மாசு இல்லாதவர்களின் நட்பை நாம் பெற வேண்டும். அதே மாதிரி ஒன்றை கொடுத்தாவது நம்மோட பொருந்தாதவர்கள் நட்பை வந்து விலகிடணும், அந்த நட்புல இருந்து நம்ம விலகிடணும். சொற்பொருள் பாருங்க. மறுவுக ஏற்றுக்கொள்க, மாசற்றார் மாசு அற்றார் கேண்மை நட்பு. ஒன்று ஈத்தும், ஒன்று ஈத்தும் ஒரு பொருள் கொடுத்தும், ஈத்தும்னா என்ன? கொடுத்தும், ஈதல். ஓகேங்களா? ஒரு பொருள் கொடுத்தும் ஒருவுக விட்டு விடுக, ஒப்பிலார் நட்பு. ஓகேங்களா? நம்ம கூடிய பொருந்தாதார் நட்பு. ஓகேங்களா? நம்ம கூட அவங்க எக்காலத்திலையும் பொருந்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்புல இருந்து நம்ம விலகிடணும். ஒப்பிலார் நட்பு, பொருந்துதல் இலார் நட்பு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 அதிகாரத்துக்கான விளக்கம் நம்ம பார்த்துட்டோம், சொற்பொருள் பார்த்துட்டோம், அணியிலக்கணம் பார்த்துட்டோம். இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இது வந்து 11ஆம் வகுப்புல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடல்கள். செய்யுள் பகுப்பு முறை. நட்பாராயாத போது உண்டாகும் குற்றம் என்ன அப்படின்றத முதல் 2 குறள்களும், ஆராயும் முறை, ஆராய்ந்து யாரை யாரை ஏற்றுக்கணும் அப்படின்றத 3, 4, 5, 6 இந்த 4 குறள்கள்லையும், ஆராய்ந்து ஏற்கத்தகாதவர், ஆராய்ஞ்சு இவெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு புறக்கணிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றத 7, 8, 9 இந்த 3 குறள்களையும், யாரை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாது அப்படின்றத 10வது குறளையும் நமக்கு வள்ளுவர் இந்த செயல் பகுப்பு முறையின் மூலம் நமக்கு சொல்லியிருக்காரு. சொற்பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எதற்கும் இந்த இதுலையும் பார்த்துக்குங்க. பொருள் விளக்கம் நம்ம மேலேயே கொடுத்துட்டோம். தொடை விருப்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு வந்து நிறைய சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அதை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி சீர்கள் முதலில் தோன்றி வந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி மோனை, எதுகை, ஏவு அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? குறளும் குறள் வலியுறுத்தும் கருத்தும் என பொருந்தி காட்டப்பட்டுள்ளன, தவறாக பொருந்தி இருப்பதை கண்டறிக. குறள் பாருங்க. நாடாது நட்டலில், நாடாது நட்டலில்,
நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவருக்கு அப்படின்றது எதை சொல்லியிருக்கு? செயல் பகுப்பு முறை. நட்பாராயாத போது உண்டாகும் குற்றத்தை பற்றி கூறக்கூடியதுதான் இந்த குறள். அப்ப ஆராயாது நட்பு கொள்ளலில் வரும் கேடை பற்றி இந்த குறள் சொல்லுது. அப்ப இது கரெக்ட். ஓகேங்களா? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. இது என்ன? மூன்றாவது குறள் எதை பற்றி சொல்லக்கூடியது? செயல் பகுப்பு முறை, நட்பாராயும் முறையை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்க. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அப்ப 10வது குறள் இது என்ன சொல்லியிருக்கு? நமக்கு யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அப்ப நட்பு கொள்ளத்தக்கவரும் தள்ளத்தக்கவரும். அப்ப இதுவும் கரெக்ட். இங்க தவறாக புரிந்திருப்பதுதான் கேட்டிருக்காங்க. கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இது எதாவது சொல்லியிருக்கு? நட்பு கொள்ள தகாதவரை பத்தி சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நட்பாராயும் முறையை பற்றி தான் இந்த குறளும் நமக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்ட்டு நட்பை நாம் ஆராய்ந்து ஏற்கத்தக்கவர் யார் அப்படின்றதுதான் நமக்கு சொல்லியிருக்கு. அப்ப நட்பாராயும் முறையை பற்றி தான் இந்த குறள் நமக்கு சொல்லியிருக்கு. அப்ப இதுதான் தவறாக புரிந்திருக்கு. ஓகேங்களா? செய்யத்தக்கதையும் செய்யத்தகாததையும் சொல்லும் குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு? செய்யத்தகாதது. நம்மளுடைய ஊக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயங்களை நாம் எண்ணாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்களிடம் நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம எதை செய்யக்கூடாதோ அதை நமக்கு சொல்லியிருக்கு. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இதுவும் என்ன சொல்லியிருக்கு? செய்ய தகாதது. இதுவும் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுதான் சொல்லியிருக்கு. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதையும் செய்யத்தகாததையும் சொல்லியிருக்குது. ஓகேங்களா? இந்த பாடல் தான் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் யாரிடம் நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுதான் சரியான பதில். ஓகேங்களா? நாடாது நட்டலின் கேடில்லை நட்டவின் வீடில்லை நாடல்பவர்க்கு. இதுவும் நாம் செய்யக்கூடாததான் நமக்கு சொல்லியிருக்கு. அடுத்த குறள் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இக்குறள் வெளிப்படுத்துவது எது? நட்பாராயும் முறை, நட்பு ஆராயாத போது நேரும் துன்பம், நட்பு கொள்ளலாகாதரின் குணம், நட்பால் பயன்பெறுவோரின் நிலை. ஓகேங்களா? இது நட்பாராயும் முறையை பற்றி தான் நமக்கு கேட்டிடம் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இந்த குறள் வெளிப்படுத்துவது இந்த நட்பாராயும் முறையை பற்றி தான். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா வச்சிருக்க கூடாதோ அவங்களோட குணத்தை பத்தி இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதன் மூலமாக ஓகேங்களா அந்த நம்மளுடைய கேடு வந்த காலத்தில் அதை ஒரு நன்மையா பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது என்ன முறை? நட்பு ஆராயக்கூடிய முறையை தான் அந்த குறள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு. அதன் மூலம்தான் நமக்கு அந்த குணம் பற்றி நமக்கு தெரிய வரும். முதல் இந்த நட்பாராயக்கூடிய முறையை தான் இந்த குறள் வெளிப்படுத்துது. ஓகேங்களா? அவன் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம். அவன் அதை ஆராயது தான் இந்த குறள் நமக்கு சொல்லியிருக்கு. அடுத்த குறள் பாருங்க. ஒன்றை இழப்பதினாலும் நன்மை ஏற்படும் என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பேதையார் கேண்மை. ஓகேங்களா? ஸோ அறிவிலாதார் நட்பு தான் அவங்களை அதை இழந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு லாபம் அப்படின்றார். ஒன்றை இழப்பதினாலும் நன்மை. எதை இழப்பதினால் நமக்கு நன்மை? பேதையாரின் நட்பை இழப்பதினால் நமக்கு நன்மை. துன்பமும் நமக்கு உதவுவதாகும் என உணர்த்தும் குறள் இது. இப்பதான் பார்த்தோம். கேட்டினம் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு துன்பம் ஒரு காலத்துலதான் நமக்கு நம்மளுடைய நண்பன் எப்படிப்பட்டவன் என்று அளக்கக்கூடிய கருவிதான் நமக்கு வரக்கூடிய அந்த துன்பம். ஓகேங்களா? அதுதான் அந்த துன்பத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மை. நம் நண்பன் எப்படிப்பட்டவன் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கீழுள்ளவற்றுள் எது ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரேவிடல் எனும் குறட்கருத்துக்கு வலிமை தருகிறது. தெளிவிலார் நட்பின் பகை நன்று. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரேவிடல். இதுதான் நாலடியார் பாடலும் நமக்கு வலியுறுத்தி இருக்கு. தெளிவில்லார் அறிவில்லாதவங்களுடைய நட்பை விட பகை நல்லது அப்படின்ட்டு. இரு குறட்பாக்களும் அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான முடிவை தேர்ந்தெடுக்கவும். குடிப்பிறந்து தன்கண் பழினானுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. கண்டிப்பா
இந்த மாதிரி நட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கெடுங்காலை கைடுவார்க்கின்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். அப்ப இது என்ன? குறள் 1 ஏற்கத்தக்கவர் பற்றியும் குறள் 2 தவிர்க்கத்தக்கவர் யார் என்பதை பற்றியும் கூறுகிறது. கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காம இருக்கக்கூடாது. அடுத்த குறள் பாருங்க. சேரிடம் அருந்து சேர் ஆத்திச்சூடி. பார்த்தோம் இல்லைங்களா? சேரிடம் அருந்து சேர் ஆத்திச்சூடி கருத்தை எதிர்மறையில் உணர்த்தும் திருக்குறள் அடி. எதிர்மறையில எதுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? டைரக்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இனனும் அறிந்து யாக்க நட்பு. அதாவது என்ன? குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. இது வந்து டைரக்டாவே நமக்கு உணர்த்தக்கூடிய குறள் தான் இனனும் அறிந்து யாக்க நட்பு. அதாவது குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. அதே மாதிரிதான் இந்த கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. யாரிடம் கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு? பாருங்க. குடிபிறந்து தன்கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அப்ப இது ரெண்டுமே வந்து சேரிடம் அறிந்து சேர் அப்படின்றதுக்கு டைரக்ட் மீனிங். சேரிடம் அறிந்து சேர்னா யார் கூட நம்ம சேரணும் அப்படின்றது. அப்ப இது ரெண்டுமே டைரக்டா மீன் பண்ணக்கூடிய கருத்து. இங்க என்ன கேட்டிருக்காங்க? எதிர்மறையில். அப்ப என்னது? பேதையார் கேண்மை ஒரே விடல். யார்கிட்ட இருந்து நம்ம விலகிறணும்? அறிவில்லாதவங்க கிட்ட இருந்து நம்ம நட்பில இருந்து நாம் விலகி விட வேண்டும். இதுதான் அப்ப எதிர்மறையோட வருது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்பாராய்தல் அதிகாரம் நம்ம முழுமையா முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுடைய ஊக்கத்திற்கு உந்துதலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இந்த விஷயங்களை இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த உத்வேகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.